ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்கு பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எக்கை வேக வச்சுட்டு, அதாவது உடச்சி ஊற்றி வேக வச்சுட்டு, அதை பன்னீர் மாதிரி கட் பண்ணி அதில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு 4 முட்டையை நான் ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உடச்ச முட்டையில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக தூள் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அடித்த முட்டை கலவையை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு இதை மேலே லைட்டாக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சிருந்த எக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எக்கு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இதை நம்ம சின்ன சின்ன பன்னீர் க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக் பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் இல்லை ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் இதில் 2 பெல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு போங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா அரைச்ச தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா நல்லா குக் ஆகிருக்கு. இதில் கொத்தமல்லி, புதினா 1 கையளவு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 2 கப் அளவு ரைஸ் எடுத்துருக்கனால 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம எக்கில் வேறு சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு ரைஸ் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எக் க்யூப்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வேகட்டும். இப்போ ஒரு தோசை தவா வச்சு அது மேலே தூக்கி வச்சிடுறேன். 20 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம போட்ட எக் க்யூப்ஸ்லாம் கரையாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.